எல்லாரும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதுமாறன் சாருக்கு சொல்லணும். என்ன சார் இப்போ சொன்னாரு, நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோன்னு நீங்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனா நான் அது ஒரு சேலஞ்சா தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கால்ல சப்ஜெக்ட் சொன்னாரு, நரேட் பண்ணாரு. நான் இமீடியட்டா எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சேம் டைம்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. நான் மலையாளத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழ்ல ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ல பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்தது. And I'm very happy that I'm part of this movie. Thank you so much, sir, for giving me this opportunity. And RS Entertainment, thank you so much, sir. Elliot Kumar, sir. And sorry, sir, நான் உங்க ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்க ஜேர்னி, சினிமாவில் உங்க ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்க கூட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்க பேர் வந்து ஒரு படத்துல அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்க பேர் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிறது, உங்க கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்க கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துல. அண்ட் யூஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. Thank you. இந்த எபிசோட் இது ஒரு சம புது அட்டம்ப்டா இருக்கு. இந்த விஷுவல்ஸ், இந்த ஐடியாவா பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுல இருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது, இந்த காலேஜ்ல இருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்ட இருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியா நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்துருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்டாக தான் இந்த படத்துக்குள்ள ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ள 2 நாள்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாள்ல முடிச்சேன். அந்த மாதிரி 10 நாள் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளா இருக்கு. அதனால ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்றோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு ட்ரையிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதுல இருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அப்புறம் மண்டாடியில தான் எல்ரட் சார் மூலமா இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டா சூரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சூரி சார். அதனால நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்றது. அப்புறம் I would like to wish the best for all the actors, Mahima, Suhas, Ravindra and all of them, editor Pradeep
அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் சைல்டு ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோடைய எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ்ன்றது இப்போ தான் தெரியும் எனக்கு. இங்கே வந்து தான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self-respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போ? ஓகே, மொத்தமாக 10 அரியர்ஸ் இருந்தது. சரி, நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன். ஓகே, சரி. ஹீ குட் ஹவ் கம் அண்ட் ஆஸ்க்ட் மீ டு ஒர்க் வித் ஹிம். அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்ன நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார். ஆண்ட்ரூ நான்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தார். பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹி ஒர்க் வித் மீ இன் ஆடுகளம். ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பன் ஃபார் ஹிம். செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்னன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் பர்சனாக இருந்து டீமுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்போவுமே தயங்காத ஒரு பர்சன். அண்ட் எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீ வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் எல்ரட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரொடக்ஷன், மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. மணியும் எல்ரட் சாரும் வந்து they are very impressed. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான்னு, அதில் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ அப்படி அது ஒரு இதுதான், என்ன பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தி வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், தி வே ஹி புட்ஸ் அக்ராஸ் ஹிஸ் தாட்ஸ், அது வந்து எல்ரட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு தடவை பேசும்போது, சார் நான் நல்ல பையனாக இருக்கான் சார், ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னும் போது
அவன் மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம். அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கேயே இருக்கு. அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி. நம்ம இங்கே இருக்கோம், நம்ம மக்கள்ல ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு, இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு, அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டா சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் உங்க வேர்ல்டுக்குள்ள ஒரு கதை இருக்கு சார், கதை சொல்றாங்க சார், நீங்க கேளுங்க அப்படின்னு. அது ஐ திங்க் அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல சொன்னேன். அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார். அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன். இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணும்னா, மற்றவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது, அஃப்கோர்ஸ் ஜிவி தெரியும். கதிர் பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் who can contribute creatively in script writing. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நான் வடசென்னை கதையை ரொம்ப வருஷமாக 2003 எல்லாருக்கும் சொல்லுவேன், பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், ஏர்லி டேஸில், பொல்லாதவனுக்கு முன்னாடியா பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல, ஏதோ ஒரு டைமில் சொன்னேன். அப்போ சொன்னப்போ என்கிட்ட சொன்னார், இந்த கதையில சந்திரா தான் ஹீரோ அப்படின்னாரு. சந்திரா மேலதான் இந்த கதை இருக்கு அப்படின்னாரு. அதாவது சந்திரா மேல கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜிவி ஆஸ் ஆல்வேஸ், ஜிவி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் திஸ் மியூசிக்கல் பிரைம். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நீங்கள் 30 நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஃபுல் படத்துக்கே நீங்கள் 5 நாள்லேயும் பண்ணுவீங்க. அது வந்து ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். இட் டசன்ட் டயர். எந்த நேரமாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன், what are you doing, then next question, where are you, இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், if you are in the studio I will come, okay come, I will come. நைட் ஒரு 12:30 மணிக்கு போவேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இன்னைக்கும் அப்படிதான். பட் நான் நைட்டு 12:30 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறது இல்லை. அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர். எந்த நேரத்திலும் ஒர்க் பண்றதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால். அண்ட் ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு, ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு. எல்லாமே நல்லா பண்றாரு. அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில எடுத்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நானா இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லுது. இட்ஸ் கோயிங் டு பி a very challenging task for everybody to create this, to be part of this behind the camera and in front of the camera. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு. மதி வந்து
ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச். பட் என்னன்னா சூரி மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தா, அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்குது அவருக்கு செகண்ட் ஜாப் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான் அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். நம்ம ஏதாவது சொன்னா சார் அன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே சார், வேணாம் சார் இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார். ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார். சார் இல்லை சார் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அப்படியா சார் போயிடுவாரு. போன உடனே ஒரு 1/2 hour கழிச்சு மணி அடிப்பார். சார் சார் சொன்னார் சார் அது ஒரு 3 days ஆனா கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார். இல்ல மணி பட்ஜெட் இல்ல சார். சார் அதெல்லாம் சார் பார்த்துட்டார் சார். இல்ல இப்ப பீட்டர் வரணுமே அதுக்கு பீட்டர் சார் அது பேசிக்கலாம் சார். சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்கும்ன்றாரு சார். இப்போ எப்படி ஆயிடும்னா டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுவாரு செலவு பண்றதுக்கு. நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு passionate about the storytelling process and அதில் வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுறது ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபில்மில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட. இஸ் a strong man in the sense like he's fit physically and mentally he's very strong. நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம். இப்போ இந்த அவங்க அந்த அந்த ட்ரோன் ஷாட்லயே இந்த படகு திரும்பும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில விழுந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி தண்ணியில விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம். மற்றவங்க அப்படி முடியுமான்னு தெரியல. சூரிய வந்து நிறைய தயாராகணும் அதுக்கு. அப்புறம் வந்து சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு, இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி. ஏன்னா அவர் வந்து இப்ப நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஆனால் இங்க வரும்போது தமிழ்ல பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸ்பெஷல் தேங்க்ஸ், யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஸோ அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மதிய வந்து நான் திட்டலை, நான் கொஞ்சம் அழுத்தமா சஜஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். மணியை பத்தி சொல்லணும். மணி வந்து எல்ரெட்டுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபில்டர். மணி வந்து எதை எப்படி எங்க யார்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமா, இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டா வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போறேன். என்னுடைய கருத்துக்களை அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். தேங்க்யூ. மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அண்ணன் செம்பூமூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம், ராஜா அண்ணனுக்கு வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது உங்களை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன், மே 16 வரைக்கும். நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன் இல்லைண்ணே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேண்ணே. ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாண்ணே? ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு. இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனரும் நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருன்னா அவர் என் மனது வச்சுக்க நம்பிக்கை.
அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏழு நான் இப்போ தான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியும். படத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறோம், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே ஆமண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்ச அதை விடவே மாட்டார். இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் இதான நியாயமும் கூட, ஒரு விடுதலைங்க படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன். இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்ககிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே. அதுக்கும் வெற்றி நடந்த காரணம் என்னன்னா, விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணங்கிட்ட சும்மா எப்பவுமே சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்குது, இன்னைக்குள்ள சொல்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக எதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் குமார் சார்கிட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க. எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. மதியம் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நாளாகவே. சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில் கொண்டு என்னை உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. காரணம் இன்னொன்று, இந்த உலகம் உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன், ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு, இது கடலில் நடக்குது. கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை படமாக கொண்டு மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே, அதுக்கு வாழ்த்துக்கள்னே. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு கேமை வெளியூரில் தெரியாமே இருந்திருக்கு. அதனால ஒரு தமிழனுக்கு இருக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மளுக்கு இருக்க மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு இருக்க மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகிழமாக நான் நினைக்கிறேன். சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தேங்க்யூ சார். அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கருடனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அசாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணன்
ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம், நீங்கள் தானே ஒரே மாதிரி தான் இருக்கோம். ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ரவி சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது. ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர், அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியானே. நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன். ஏதோ சொன்னாங்க, எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்க பிரதர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் ஓகே, அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன், குமாரண்கிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன். அண்ணன்னு ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்கேன், சுமத்தாக போயிட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு. அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னடான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜிவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க. அவரும் சூப்பராக அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானம் கேட்டேன் உள்ள அண்ணே, நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் நீங்கள் கதையன்னு சொல்ல வேண்டாம். அதை அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து சொல்ல ஓகே ஜிவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார், இல்லை நான் ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார். ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போவனே கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ன்றது. எனக்கு ஒன்றுமே வேணும், ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள், நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ எப்படி போட்டுருக்காங்க 2 நாள் தான் அப்படின்றாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். உண்மைக்கு எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்னதை மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன். நான் இல்லை, எல்லாருமே ஆசைப்பட்டேன். இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மதியண்ணே, லவி அண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ அண்ணே. கேமராமேன் சார், அண்ணன் கூட அது போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன், அண்ணே தானே ஒரு 4 டேரக்டருக்கு சமம்னே, சந்தோஷம். ஒரு 4 டேரக்டர் இருந்தால் ஒரு கோ டேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சூப்பர் நாள் கிடச்சிருந்துச்சுன்னு ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது. சுகாஷ் பிரதர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ள எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு. நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ, அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சார் கூட போயிருந்தேன். சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன். என்னை கையை பிடிச்சிட்டு விடுவாங்க, நான் அப்போ பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன், கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க. இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன். ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கினே ரூமுக்கு போனேன், அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 லைன்ஸ் உள்ள தெலுங்குல. ஆமாம், அங்கே போய் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில். அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. போக கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. மேலே ஏறின இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனே ஒரு ஆள் போக பேண்ட்டில் வச்சது பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டது மாதிரியே இருக்குது. ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன். சுற்றிக்கிட்டே இருக்குது எல்லா பாக்கெட்டு. பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல. எடுத்து வெற்றி எண்ணி பேசுறதுக்குள்ளே வேகமாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. மேலே போனேன், இப்படியே தான் நின்னேன், எதுவுமே பஸ் இப்படியே தான் நின்னேன். அந்தரிக்கு நமஸ்காரம், அவ்வளோதான். அந்த ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைனும் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம ஊர் பாஷையில் பேசி விட்டேன். இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படி அங்கே நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 7-8 லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். உங்களுக்கு நான் 2 போடலாம், எனக்கு நீங்கள் 2 போடலாம். ஆமாம், அதனால் கவலையே இல்லை. டக்குன்னு லேட் ஆச்சுன்னா கூட சொல்லிடலாம், அண்ணே அவரை வச்சு 2 எடுத்துட்டு நான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருப்பேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். மகிமா, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சூரிய கூட யார் நடிக்கிறதோ ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு தான். பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு ரோல் தான் முக்கியம், அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க பாருங்கள். உண்மைக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக, ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்கிறேன், வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூங்க.